அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மார்ச் 23ஆம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை அணிக்கு இடையே ஐபிஎல் போட்டி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான டிக்கெட் விற்பனை தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதக்கூடிய போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வருகின்ற 23ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை தற்பொழுது ஆன்லைனில் தொடங்கப்பட்டிருக்கிறது. 1700 ரூபாயிலிருந்து 7500 ரூபாய் வரை டிக்கெட் விலையானது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. நடப்பு ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியிலேயே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சேப்பாக்கம் மைதானத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்த்து பல பரீட்சை நடத்துகிறது. ஐபிஎல் போட்டி என்றாலே சென்னை மும்பை அணிகள் மோதக்கூடிய போட்டி மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு போட்டியாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் அந்த போட்டி முதல் போட்டியாகவே தொடங்கி இருக்கிறது. ஒட்டுமொத்த ரசிகர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. தொடங்கியது முதலிலிருந்து டிக்கெட்டுகளானது மிக விரைவாக விற்று தீரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இம்முறை முழுக்க ஆன்லைனில் மட்டுமே டிக்கெட்டானது விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் .com மற்றும் insider.in டிஸ்ட்ரிக்ட் அப்ளிகேஷன் மூலமாக இந்த டிக்கெட் ஆனது விற்பனை செய்யப்படுகிறது. டிக்கெட் விற்பனை செய்யப்படக்கூடிய அந்த ஆன்லைனிலேயே கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ரசிகர்கள் டிக்கெட்டை வாங்குவதற்காக முன்பதிவு செய்வதற்காக கியூவில் நிற்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னை மும்பை அணிகளுக்கு இடையிலான இந்த டிக்கெட் ஆனது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் மிகப்பெரிய ஒரு டிமாண்டையும் உருவாக்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். 1700 ரூபாய் டிக்கெட் ஆனது 250 ரூபாய் ஜிஎஸ்டி என அனைத்து வகையான கேளிக்கை வரிக்கும் உட்பட்டு குறைந்தபட்சமாகவே 1700 ரூபாயிலிருந்து 7500 ரூபாய் வரை விற்பனையானது செய்யப்படுகிறது. மொத்தம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் 40,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மைதானமாகத்தான் திகழ்கிறது. எனவே அனைத்து டிக்கெட்டுகளுமே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்குள்ளாக விற்று தீர்ந்துவிடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவிக் கொண்டிருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சடையாண்டி.